குப்பை கழிவுநீர் கலப்பால் மாசு அடைந்த திருச்சி உய்யங்கொண்டான் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காலத்தில் உய்யக்கொண்டான் கால்வாய் வேளாண் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளது. நாளடைவில் இந்த கால்வாய் போதிய பராமரிப்பின்றி பிளாஸ்டிக் பொருட்கள், கழிவுநீர் கலப்பு, குப்பைகள் கொட்டப்படுவதால் மாசடைந்து கிடக்கிறது. அதில் அதிக அளவில் உற்பத்தியாகும் கொசுக்களால் நோய் பரவுவதாக கரையோரம் வசிக்கும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தலையிட்டு உய்யக்கொண்டான் கால்வாயை தூர்வாரி சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகர பகுதியிலே பெரும்பாலும் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி பல்வேறு விதமான நோய்களுக்கு மக்கள் ஆளாகிறாங்க. அதில் பெரும்பாலும் குழந்தைகள் ரொம்ப பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி துர்நாற்றமும் இந்த மாதிரி கொசுக்களும் உற்பத்தி ஆகிறதுனால பல்வேறு வகையான நோய்கள், மலேரியா மட்டும் இல்லாமல் தோல் நோய்கள் கொசுக்கடியினால் பல்வேறு வகையில் வருது. அது என்ன மாதிரியான நோய்கள்னே தெரியாத அளவுக்கு குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் மாநகராட்சி நிர்வாகமும் அரசாங்கமும் இதில் கவனம் செலுத்தி இந்த ஆற்றை மீண்டும் புனித தன்மைக்கு மாற்றணும்.